எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிரஞ்சனா. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பேசிக் வெனிலா கேக் எப்படி பண்றது, அதை எப்படி நான் இவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்கேன்றதை நான் காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு மைதா மாவு, அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். 2 முட்டையை இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர்ல நல்லா சாஃப்டா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணிட்டு இருக்கும் போதே அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸை பீட் பண்ணிடலாம். இது நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதுல அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்து நல்லா ஃபோமியா வர அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியாக ஃபோமியாக வந்திருக்கு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாகவும் அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். ரெடி பண்ண கேக் பேட்டரை இந்த மாதிரி ஒரு டின்னை நல்லா கிரீஸ் பண்ணி அதில் ஊற்றிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டை வச்சு அதை ஆல்ரெடி 5 நிமிஷத்துக்கு நான் சூடாக விட்டுட்டேன். கேக் டின்னை அதுக்குள்ளே மூடி வச்சு ஒரு 40 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இது பேக்காக விட்டுடலாம். 40 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராகவே வெந்திருக்கும். இதில் ஒரு கம்பி விட்டு பார்த்தோம்னா அதில் கேக் மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ நம்ம கேக்கு சூப்பராக பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக சாஃப்டாக இந்த கேக் வந்திருந்தது. இப்போ இந்த கேக்கை இதோட ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்லைஸாக தான் போடுறேன். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ராஸ்டிங்க்கு நமக்கு க்ரீம் வேணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இதில் சாஃப்ட் பீக் வர அளவுக்கு இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி இந்த கேக்குக்கு நான் 3 கலர் யூஸ் பண்ண போகிறேன். அதனால 3 பவுலில் க்ரீமை பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஒன்று பிங்க், இன்னொன்று க்ரீன், இன்னொன்று ஆரஞ்சு. இப்போது கேக்கை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கேக்காச்சும் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும்னு நானும் பார்க்குறேன், பட் முடிய மாட்டேங்குது. இந்த வாட்டி என்ன அப்படின்னா, சுகர் சிரப்பை சேர்க்கறதுக்கு முன்னாடியே நான் க்ரீம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு லேயரில் அந்த தப்பு நடந்தால் பரவாயில்ல, 2வது லேயருக்கும் அதே தப்பை நான் ரிப்பீட் பண்ணேன். பட் ஓரளவுக்கு க்ரீமை மேலே மட்டும் வலிச்சு எடுத்துட்டு சுகர் சிரப் சேர்த்து நான் மறுபடியும் நல்லா ஐசிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கேக்கோட க்ரம் கோட் முடிஞ்சது. இப்போ இதை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு ஃபைனல் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபைனல் கோட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் பிங்க் கலர், அதுக்கு மேலே ஒரு லைன் க்ரீன் கலர், அதுக்கு மேலே இன்னொரு லைன் நான் ஆரஞ்சு கலர் கொடுத்தேன். இதை நம்ம ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு நம்ம லெவல் பண்ணும்போது வைப்ரண்ட்டாக சூப்பராக நமக்கு ட்ரை கலராக கிடைக்கும். டாப்பில் ரோசெட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன் நான். அதுக்கும் 3 கலர் வரணும் அப்படின்ட்டு ஒரே பைப்பிங் பேக்கில் 3 கலரையும் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோசெட் கொடுத்தோம்னா அழகாக இந்த மாதிரி நமக்கு ட்ரை கலர் ரோஸ் கிடச்சிருச்சு.
இதில் நிறைய கலர் இருக்கிறதுனால நான் ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு கேக்கை முடிச்சிட்டேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.